நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நம்ம இப்போ வந்து நிப்டி அனாலிசிஸ் பார்க்க போறதுக்கு முன்னாடி ஃபெட்டோட அவுட்கம் என்ன? இப்ப நேத்து பாத்தீங்கன்னா ஃபெட்டோட அவுட்கம் வந்திருந்தது. ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் என்ன மார்க்கெட் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். பட் மார்க்கெட் வந்து பாசிட்டிவா எடுக்கல. ஸோ மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவா எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிப்டி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்க்காக போறோம் உள்ள. அதுக்கு முன்னாடி என்னன்னா நான் உங்களுக்கு சார்ட் ஷேர் பண்றேன். இந்த சார்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து டவோட சார்ட் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ டவ் யூஎஸ் நைட் வந்து டவ் ஃபியூச்சர் வந்து ஷேர் பண்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் 5th அன்னைக்கு 42,000ல இருந்து அப்படியே மேல போயிட்டு ஒரு 44,500ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு 45,000 போச்சு. 45,000 வந்து 5 டிசம்பர். இப்போ இந்தியா மார்க்கெட் என்னைக்கு வந்து அப் மூவ்மெண்ட் ஆச்சோ சேம் அதே டைம்ல வந்து 5th டிசம்பர்ல வந்து 45,000 வந்தது. பட் அதுல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் எடுத்து எடுத்து இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் வந்து பிரேக் பண்ணி நீ நேத்து நைட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அகைன் வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கே வந்துருச்சு. ஸோ சேம் இந்தியா மார்க்கெட்ல கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 380 பாயிண்ட் டவுன்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மார்னிங் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு தெரியல. இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ்ல ஓப்பன் ஆயிடும். ஸோ நம்மளோட நிஃப்டி என்ன பண்ண போகுது இன்னைக்கு அப்படிங்கறத வந்து ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம வந்து கேப் டவுன் ஓப்பனிங் ஆனா எந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ கேப் டவுன் ஓப்பன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கேப் டவுன் ஓப்பனிங் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா 23,950. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு கேப் டவுன் ஓப்பன். ஏன்னா 870 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ காலையில வந்து ஏதாவது ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா ஒரு 100 பாயிண்ட் இல்லை 200 பாயிண்ட் எப்போதுமே வந்து என்னன்னா இந்த மாதிரி டவுன் ஆச்சுன்னா ரெக்கவரிக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ரெக்கவரி ஆச்சு 24,000 வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னாக்கா இந்தியா நிப்டி வந்து இந்த 950 லெவல்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலுமே 950ல ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி வந்து பேனிக் செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பேனிக் செல்லிங் வரும்போது சப்போர்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 23,800 இது ஒரு சப்போர்ட் ஜோன். ஏன்னா இந்த ரெக்கவரி ஆயிருக்கு பாத்தீங்களா, இந்த ரெக்கவரி ஆயிருக்கு அந்த சப்போர்ட் ஜோன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் 695. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட்டா வந்து சப்போர்ட் இந்த சென்ஸ் ஒரு ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் நாட் அ பையிங் ஜோன். பட் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மால் கால் ஒரு 20-30 ருபீஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அதுவுமே வந்து என்னன்னா நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்றோமோ அது வந்து ரிஸ்க் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து நம்ம காலோ புட்டோ வாங்குறோம் அப்படின்னா வந்து ஒரு பேர் மினிமம் அமௌண்ட் தான் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட். ஸோ அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஏன்னா ஃபுல்லா வந்து ரிஸ்க் தான். எவ்வளவு அமௌண்ட் போடுறோமோ ஃபுல்லாமே ரிஸ்க் தான். ஏன்னா அன்பார்ச்சுனேட் மூவ்மெண்ட் அன்பிரடிக்டபிள் மூவ்மெண்ட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அல்கோ வர நிறைய வந்து இன்சைட் புகுந்துட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செபியோட மீட்டிங் வேற இருக்கு இன்னைக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பிரைஸ் லெவல் போட்டுறேன் நான் சப்போர்ட் ஜோன்ல எந்தெந்த ஜோன் வரும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு 701 மਤਲਬ இந்த ஜோன் வந்து 700 ஒரு சப்போர்ட் வேலை வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த 800 ஜோனு. அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது வந்து இந்த ஜோன் 960. இந்த மூணு வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கு, இதே தான் சேம் 960 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அது போக வந்து 24,080-90 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவே வந்து ரெசிஸ்டன்ஸாவும் இருக்கும். ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை க்ளோன் பண்ணோம்னா இந்த 24,100 ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 23,700 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 680-700 அண்ட் 800 மேபி எ சப்போர்ட் அண்ட் 960. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா இதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து என்னன்னாக்கா மினிமம் குவான்டிட்டி மினிமம் அமௌண்ட்ல ட்ரேட் பண்றது பெஸ்ட். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நிப்டியோட ப்ரிடிக்ஷன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ 1 மினிட் நம்ம கிஃப்ட் நிப்டியோட சார்ட்டும் பார்த்துலாம். கிஃப்ட் நிப்டி அகைன் வந்து சேம் அதே லெவல்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து 5 மினிட் சார்ட் சேஞ்ச் பண்றேன். 5 மினிட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ 240ல இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு சேம் லெவல்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் லெவல் 680 தான் சப்போர்ட். 680 to 700 ஜோன் தான் சப்போர்ட். ஸோ சேம் இந்தியா மார்க்கெட்டுக்குமே அதுதான். ஸோ
என்ன நடக்க போறது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.